ஸ்டாலினுக்கு அருகதே கிடையாது. எங்க போனார் இப்ப? அங்க ஆஸ்திரேலியால இருந்து இருக்கிற மயிரை புடுங்கினாரா? அந்த மயிரை கொண்டு வந்து தலையில் நட்டு வச்சிருக்காரு. அவர் மயிரை புடுங்கி டோப்பா மாட்டிருக்காரு. இந்த 7 மாதத்துல வேற என்ன பண்ணிருக்காரு? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? நீ பேச வைக்கிற ஸ்டாலின் உன்னை ராசா வச்சு, அந்த ராசாக்கு என்ன யோக்கியது இருக்கு? நான் கேட்கிறேன், அந்த ராசாவை உன்னுடைய பிறப்பு உண்மையாக இருக்குமானால் நீ எடப்பாடியை பத்தி பேச தகுதி உனக்கு என்ன இருக்கு? நீ சொல்ல கூலி தொழிலாளி இருந்து இங்க பழப்பு நாடி வந்தவன். இன்னைக்கு ஒரு சொத்து என்ன ஃபாரின் கார்ல போற, இந்திய தயாரிப்பு கார்ல கூட போக மாட்டேற, ஃபாரின் கார்ல போற. இவ்வளவு சொத்து கொள்ளையடிச்ச கூட்டத்துக்கு தலைவன் நீ, தளபதி நீ. 2G வழக்குல 1,76,000 கோடி கொள்ளை போனது உண்மையா இல்லையா? இன்னைக்கு ஏன் ஸ்டாலின் வச்சிருக்காரு ராசாவை கூடவும் கழக துணை பொதுச்செயலாளர் கூட வச்சிருக்காரு? ஏன் வச்சிருக்காரு? அடிச்ச உள்ள முக்காவாசி பணத்தை வந்து பறிக்க வச்சிருக்காப்புல ராசா. கொஞ்சம் பணத்தை கொடுத்துருக்காப்புல. ஒரு 300 கோடி 500 கோடி ரூபாய்க்கு மேல பிரிச்சு கொடுத்துருக்காரு. ஸ்டாலினுக்கு 200 கோடி கொடுத்துருக்காரு. மீதி பணம் கூட பதுக்கி வச்சிருக்காரு ராசா. கேட்டா எடுக்க முடியல, இன்கம் பிரச்சனை, அமலாக்க பிரச்சனை, எடுக்க முடியல, கொஞ்ச நாள் பொறுங்கன்னு சொல்றாரு. அதுக்காகத்தான் துட்டோட ஓடி போற சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காரு. இதான உண்மை. ஊழலுக்கு மொத்த உருவமான கட்சி திமுக. அதிமுகவை எங்கள் தலைவி புரட்சி தலைவி பேசக்கூடிய யோக்கியதை ராசாக்கு கிடையாது, இந்த ஸ்டாலினுக்கு கிடையாது, எந்த மயிர்பாலும் கிடையாது. அதே மாதிரி முதலமைச்சர் வந்து என் கூட நேரடியா வந்து கோட்டையில மோதுறதுக்கு தயாரான முதலமைச்சர் எடப்பாடியார் என் கூப்பிட நான் வரேன். எங்க வந்து மோத? ஸ்டாலினோட மோதவா, ராஜாவோட மோதவா? பதில் சொல்லு. ஊழல் பண்டே இல்லையா? நீ சர்க்காரி கமிஷனர் குற்றச்சாட்டப்பட்ட கட்சி தானே திமுக. விஞ்ஞான ரீதியா குற்றச்சாட்டப்பட்ட கட்சி என்று, ஊழல் செய்த கட்சி என்று சர்க்காரி கமிஷனர் தீர்ப்பு வழங்கப்பட்ட கட்சி தானே திமுக. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி ஆட்சி தானே திமுக ஆட்சி. உண்டா இல்லையா? அதுக்கு என்ன மயிர் இருக்கு யோக்கியது உனக்கு? ஸ்டாலினுக்கு என்ன யோக்கியது இருக்கு? பொறாம எப்படியாவது மக்களை ஏமாத்தி, எப்படியாவது மக்கள்கிட்ட பொய்ய சொல்லி எடப்பாடி ஆட்சியின் மீது இருக்கின்ற நல்ல எண்ணத்தை மக்கள் மத்தியிலிருந்து அகற்றிடலாம், அப்புறப்படுத்தலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்னைக்கு ஸ்டாலின் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். அவர் அள்ளி வீசுகின்ற அவதூறுகளையும் புரட்சி அம்மாவின் மீது கலங்கப்படுத்திய கழகத்தையும் நாட்டு மக்கள் தேர்தலில் சரியான சம்பட்டி கொடுத்து திமுக கட்சியை அடித்து கொடுப்பார்கள். அதிமுக கட்சியை வேணா வந்து பிஜேபி வந்து அடமானம் வச்சுக்கோங்க. ஆனா பட் வந்து தமிழ்நாடுல விவசாயிகளை வந்து அடமானம் வைக்காதீங்க. கேவலப்பட்ட கட்சி திமுக, வெக்கம் கட்ட கட்சி திமுக. எங்களை சொல்லாங்க, நாங்க பிஜேபி கிட்ட யார்த்தையும் அடமானம் கிடையாது. தன்மானமுள்ள கட்சி அதிமுக, தண்ணீராத கட்சி அதிமுக, உழைக்கின்ற வர்க்கத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற கட்சி அதிமுக. பிழைப்புக்காக கட்சி நடத்துகிற கட்சி கிடையாது அதிமுக. பிழைப்புக்காக உழைக்கின்றவர்கள் கிடையாது. நாங்க உழைப்பை நம்பி உழைக்கின்ற மக்களுக்காக இயக்கம் நடத்துகின்ற கட்சி அதிமுக தலைவர்கள் நாங்கள். நீ என்ன செஞ்ச?